வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இனி தமிழ்நாடு முழுக்க ஒரே எக்ஸாம் களை கட்டிரும். டிஎன்பிஎஸ்சி அவங்களோட வேலையில கரெக்டா இருக்காங்க. 25th ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம கரெக்டா அக்யூரேட்டா 25th 10 மணிக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இனி நம்மளோட வேலை எக்ஸாமுக்கு ப்ராப்பரா படிச்சு எக்ஸாமை கிளியர் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா என்ன ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருந்தாலும் ஈவன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருந்தா கூட அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. அப்போ எந்த ஒரு எக்ஸாம்ல சேஞ்சஸோ எதுவும் வர வாய்ப்பு இல்லை, எக்ஸாம் தள்ளி போக வாய்ப்பு இல்லை. அதனால எந்த ஒரு வாய்ப்பையும் எதிர்பார்த்துட்டு இருக்காம படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு வேக்கண்ட் எவ்வளவு வந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் டேட் ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 12th 7 2025 இப்ப வந்திருக்கு. ஆனா உண்மையிலே ஏற்கனவே கொடுத்தப்ப அவங்க கொடுத்திருந்த எக்ஸாம் டேட் வந்து 13th கொடுத்திருந்தாங்க. ஆனா இதை மாத்திட்டாங்க. ஒரே ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம் டேட் 12/7/2025, அதாவது ஜூலை 12th எக்ஸாமு. அதே மாதிரி வேகன்சி மட்டும்தான் என்னன்னா கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா அவ்வளவு இல்லை. 3935 அப்ராக்சிமேட்டா 4000 வேக்கண்ட். இதை பார்த்து நீங்க யாரும் அப்செட் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா எப்பயுமே கொடுத்துருக்க வேக்கண்ட்டை விட போஸ்டிங் போடும்போது வேகன்சியை நிறைய அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இது எதுக்காக இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எப்பயுமே எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்த உடனே போஸ்டிங் போடும்போது வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எப்பயுமே அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம் இல்லையா? அந்த டைம்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்ல எலெக்ஷன் வரப்போது உங்க எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் டைம்ல டக்கு டக்குன்னு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக கூட இப்ப எவ்வளவு மினிமமா போட முடியுமோ போட்டுட்டு இதை வந்து எக்ஸாம் டைம்ல வந்து இல்ல போஸ்டிங் டைம்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸாம் டைம்லயும் கூட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல போஸ்டிங் நம்மளுக்கு போட போகும்போது கடைசி நேரத்துல கூட இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால இதை நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இதை நினைச்சு எதுவுமே அப்செட் ஆகாதீங்க. தேவையில்லாம இதை பத்தி பேசி புலம்பி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது 10,000 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால நீங்க இதை பத்தி யோசிக்காம நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எப்பயும் போல படிக்கிற வேலையை பாருங்க. சரி, அப்ளிகேஷன் டேட் என்ன அப்படின்னா 24/5/2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல இருந்து தான் அப்ளை ஸ்டார்டிங் கிடையாது. இன்னையில இருந்து நீங்க எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு என்ன 25th 4வது மாசம் 2025. இதுல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண. நெக்ஸ்ட் மந்த் 24ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்காக நீங்க 23ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக இப்பயே ஓடி போய் அப்ளை பண்ணணுன்றதும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 days விட்டுட்டு அப்ளை பண்ணுங்க. இல்ல ஒரு 1 week கழிச்சு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நிறைய சர்வர் இஷ்யூ ஏதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூ இதெல்லாம் இருக்கலாம். அதனால ஒரு 1 week கழிச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. அது வரைக்கும் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், மிஸ்டேக் இல்லாம என்னென்ன பண்ணலான்றத கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் 24ன்னு போது ஒரு 1 week முன்னாடியே அப்ளை பண்ணுங்க. அப்ப 1 monthல இன் பிட்வீன் ஒரு 2 weeks இருக்கு இல்லையா? அந்த டைம்ல மோஸ்ட்லி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிரீதிங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இப்ப சென்டர்ல எல்லாம் போய் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து அப்ளை பண்றதுக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி இடங்க இன் பிட்வீன்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது அப்ளிகேஷன் கரெக்ஷன். எப்பயுமே அப்ளிகேஷனோட டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 days வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் பண்றதுக்காக, அதாவது எடிட் ஆப்ஷனை வந்து அவங்க வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா நம்ம அப்ளிகேஷன்ல பண்ணிக்கலாம். அதுக்காக அவங்க கொடுத்துருக்க டேட் வந்து ஏப்ரல் 29th இருந்து 31st வரைக்கும். இந்த டேட்ல வந்து நீங்க அப்ளிகேஷன்ல எந்த கரெக்ஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியமான தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகி இப்போ ஒரு 1/2 hour கூட ஆகல. உங்களுக்கு வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் வச்சு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், எந்தெந்த இதுக்கு என்னென்ன வேக்கன்சிக்கு எவ்வளவு வந்திருக்கு, அந்த மாதிரி டீட்டெயிலா வந்து நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் டேட் ஜூலை 12, வேக்கன்சி 4000 அப்ராக்சிமேட்டா. லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் மந்த் 24th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. கரெக்ஷன் விண்டோ வந்து 29th இருந்து 31st ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
நம்மளோட சேனல்ல உங்களுக்கு இன்னைக்கேவும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது என்னென்னலாம் நம்ம வந்து பண்ண போறோம், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன ஷெட்யூல், எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில அதில நான் சொல்றேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்ற டீட்டெயிலு, வேக்கன்சிய பத்தின டீட்டெயிலானது எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல இணைஞ்சிருங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். தேங்க் யூ. திரும்ப அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.